எல்லாருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் நாம் ராஜமுந்திரியில் கோதாவரி நதி கரையில் இருக்கிற அழகான உமா கோட்டிலிங்கேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போனோம் இல்லையா? இப்போ அந்த கோவிலை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கிழக்கு சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டதான். ரொம்ப பழமையான கோவில். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னரோட ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதான். கௌதம முனிவர் இந்திரனால் ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அந்த லிங்கத்துக்கு 1 கோடி நதிகளோட நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சதால் இவருக்கு கோட்டிலிங்கேஸ்வர சுவாமின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறார். அதை தவிர ராவணனும் இங்கே 1 கோடி லிங்கங்களை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுறது. அதாவது இந்தியாவில் ராவணன் இலங்கையை ஆண்டதை விட இந்தியாவில் சுற்றின்னு இருந்தது தான் அதிகம் போல் இருக்கு. ஆமாம், ராவணன் பிறந்தது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தானே. அதே மாதிரி தேவர்கள் 1 கோடி லிங்கங்களை ஸ்தாபித்ததாகவும் இந்த கோவிலில் ஸ்தாபித்த லிங்கம் 1 கோடியாவது லிங்கம்னு சொல்லப்படுறது. அதனால் கோடிலிங்கேஸ்வரர்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லப்படுறது. அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதாவது குமார சம்பவ சமயத்தில் எம்பெருமான் சிவபெருமான் அசுரர்களை அழிக்கிறார். அந்த அப்படி கோவத்தில் இருப்பார் இல்லையா? எப்பவும் சம்ஹாரம் பண்ணுறாருன்னா ருத்ர தாண்டவத்தில் இருப்பார் இல்லையா? அப்போ அவரோட உடம்புலேருந்து விழற வேர்வை துளிகள்லாம் பட்டு அந்த கீழே விழுந்து அசுரர்கள்லாம் கீழே விழுந்துடுறா இல்லையா? அவர் சம்ஹாரம் பண்ணும்போது அதெல்லாம் லிங்கங்களாக மாறிடுதான். இந்த லிங்கங்களை சேர்த்து ஒவ்வொரு இடத்துலையா பிரதிஷ்டை பண்ணின்னு வந்திருக்காளாம். அந்த மாதிரி பண்ணும்போது முடிக்கும்போது பார்த்தா 99,99,999 லிங்கங்கள் தான் இருந்ததாம். அதாவது 1 கோடிக்கு 1 கம்மி. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் காசிக்கு போய் அங்கேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துன்னு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுறது. அதனால தான் இவருக்கு கோட்டிலிங்கேஸ்வரர்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறார். ஒரே லிங்கத்துக்கு நிறைய கதை இருக்கலாம் இல்லையா? நம்மக்கிட்டேயே நம்ம வாழ்நாளில் ஒரே ஒரு ஆள் தான், நமக்கு எத்தனை கதை இருக்குது? அந்த மாதிரி தானே. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த கோவிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.